Praise the Lord. Praise the Lord, brother. ஓகே, கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த ஒரு 3-4 வாரங்களாக பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இப்போ கடந்த வாரம் பரலோக ராஜ்யத்துடைய சட்டதிட்டங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதல் சட்டமாக கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பல முறை கேட்டிருப்பீங்க, ஆனால் நம்ம திரும்ப திரும்ப இதை சொல்றதுக்கு முக்கியமான காரணம், வாழ்க்கையில் இதை செயல்படுத்துகிறோமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆங்கிலத்தில் வந்து இதை லா ஆஃப் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது விளைச்சலின் விதி. என்ன எழுதிக்கலாம், இந்த சட்டத்துக்கு பேர் என்ன, இந்த விதிக்கு பேர் என்ன? விளைச்சலின் விதி. விளைச்சல்னா நம்ம தானியங்களை விதைக்கிறோம், அது எப்படி விளையுதோ அதை போலதான் நாம் கொடுப்பதும், இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த விதியை தான் எப்படி சொல்றாரு, விதை விதைப்போன் உண்மையில சொல்றார். ஸோ இறை வார்த்தை விதை போன்றது. அது இருதயமாகிய நல்ல விதை நிலையத்துல விதைக்கும் போது அது நமக்கு பலனை கொடுப்பது போல நாம் பல வகையில விதைக்கலாம், இல்லையா? நாம் பேசுவது ஒரு விதையாக கருதப்படுகிறது. நீதிமொழிகள் 18:21 பார்க்கிறோம், நாவால் எதை விதைக்கிறோமோ, ஒருவருடைய வாழ்வும் மரணமும் நாக்கில் இருக்கின்றது. அதுக்கு முந்தின வார்த்தை, நாவால் விதைப்பதை அறுவடை செய்ய வேண்டியிருக்கும்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்முடைய வார்த்தை விதையாக கருதப்படுகிறது, இல்லையா? கடவுளுடைய வார்த்தை எப்படி விதையோ நம்முடைய வார்த்தையும் விதை தான். நல்லதை விதைச்சா நல்லது நமக்கு அறுவடை செய்ய முடியும். இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தைகளை நாம் பேசினால் அதனுடைய வார்த்தையுடைய பயனை நாம் துய்த்தாக வேண்டும். நீதிமொழிகள் 18:20 பேராக படிக்கலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. டக்குன்னு எடுத்தா படிங்க, இல்லை நானே படிச்சிடறேன். ஓகே. ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார், நம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். ஸோ வாழ்க்கையில இந்த விதைத்தல், விளைச்சலின் விதி அல்லது கொடுக்கறதுன்னு சொல்லும், அதாவது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லும்போது ஒன்று நம்ம பணத்தை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், வார்த்தையை கொடுக்கலாம். இன்னொரு வார்த்தை இருக்குது, வாளால் மடிந்தவர்களை விட வார்த்தையினால் மடிந்தவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பேசுகிற பேச்சு கடவுளுக்கு பிரியமுள்ள பேச்சா இருக்கான்னு பார்க்கணும். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம், லூக்கா 6:38-39 பார்க்குறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ நம்ம யாருக்கும் கொடுக்கலாம், என்ன ஆகும்? நமக்கும் கிடைக்காது. நம்மளுக்கும் கிடைக்காது, நம்மளுக்கும் விளைச்சல் இருக்கு. கடவுள் நம்ம கொடுக்க மாட்டார், நமக்கு தேவையான நேரத்தில் கடவுள் கொடுக்க மாட்டார். இந்த கொடுக்கறது எதுக்கு சொல்லுது? உண்மையா சொல்றாரு, விதைக்கிறதுக்கு சொல்றாரு. இப்போ நீங்க ஒண்ணுமே விதைக்கலன்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதே போலதான் முடிந்த அளவு நாம் கொடுப்பது மிக மிக அவசியம். இந்த கொடுங்கன்னு சொன்ன உடனே யாராவது ஜீசஸ் மினிஸ்ட்ரி கொடுக்க சொல்றாருன்னு நினைச்சிட வேண்டாம். கடவுள் கிருபையில் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு தேவையானது கடவுளை கொடுக்குறார், ஓகேங்களா? அதனால இந்த ஊழியம் இலவசமாக, கடவுள் இலவசமாக கொடுத்தது இலவசமாக செய்ய சொல்லிருக்கார். அதனால இலவசமாக செய்கிறோம். அதனால விடுதலை அப்படியே ஏதோ சைலண்டா பணத்துக்கு எதிர்பார்க்குறேன்னு நினைச்சிட வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய ஆத்ம நன்மைக்காக சொல்றேன். உங்கள் வாழ்க்கை நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, நிறைய பேர் வறுமையில் இருக்கிறவங்க, அந்த வறுமை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கொடுப்பது கிடையாது. சரி, பைபிள் ஆண்டு ஒரு அருமையான ஒரு உவமையை ஒரு ஒரு நிகழ்ச்சியை படம் பிடிச்சு காட்டுறார். ஒரு விதவை பெண் தன் கையில் இருக்கிற 2 செப்பு காசுகளை உண்டியில போட்டு பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த சகோதரி தான் எல்லாத்தோட அதிகமான பணத்தை செலுத்தினார்கள். உண்மையிலே அந்த அம்மா எல்லாத்தோட அதிகமாக பணம் போட்டாங்களாம். இந்த உலகத்தின் பார்வையில் அவர்கள் போட்ட பணம் ரொம்ப ரொம்ப கம்மியானது, இல்லையா? ஆனால் ஜீசஸ் என்ன சொல்றாரு, இவங்க தான் எல்லாத்த விட அதிகமாக போட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஜீசஸ் குவான்டிட்டியை பார்க்கறது கிடையாது, குவாலிட்டியை பார்க்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஜீசஸ் வந்து குவான்டிட்டி எதிர்பார்க்கறது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு பெரிய கூட்டம் வந்து நம்மளுக்கு பயங்கர சந்தோஷம். ஜீசஸ் கூட்டத்தை பார்த்து என்னைக்கும் சந்தோஷப்பட்டது கிடையாது. ஜீசஸ் நெவர் வாண்ட் குவான்டிட்டி, நெவர் எக்ஸ்பெக்டட் குவான்டிட்டி. அவருடைய ஃபோக்கஸ் குவாலிட்டி தான், இல்லையா? அவர் நினச்சிருந்தா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு 1000-10,000 சீடர்களை உருவாக்கிட்டு போயிருக்க முடியும். ஜீசஸ் அதை செஞ்சாரா?
12 பேர், அதில் 11 பேர் தேர்ச்சி, அந்த 11 பேர் போதும்னு அவங்களுக்கு கரெக்டாக ட்ரெயின் பண்ணார். உலகத்தை அவர்களால் மாற்ற முடிந்தது. அப்போ ஜீசஸ் விரும்புவது குவாலிட்டி, நாட் குவான்டிட்டி. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலகம் முழுவதும் சென்று என் நற்செய்தியை அறிவித்து எல்லோரையும் சீடர் ஆக்குங்கள்னு சொன்னார். எல்லாரையும் பக்தர் கொடிகள் ஆக்குங்க, கிறிஸ்தவங்கள் ஆக்கலன்னு ஜீசஸ் சொல்லலை, சீடர்கள் ஆக்குங்கன்னு சொன்னார். ஏன் சீடர்கள்னா இயேசு கிறிஸ்தை பின்பற்றுவர்கள், இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்பவர்கள். அப்போ ஜீசஸ்க்கு நிறைய கூட்டம் தேவை கிடையாது, அவர் சொன்னதை செய்கிற மக்கள் போதும். ஓகேங்களா? கொடுக்கலையும் அதே போல தான். நீங்கள் வந்து கோடிக்கணக்காக படம் கொடுத்தாலும் அந்த 2 செப்பு காசு கொடுத்த சகோதரி அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். பில் கேட்ஸ் அப்படின்னு ஒரு உலக பணக்காரர், நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பில் கேட்ஸ் அண்ட் அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் இந்த விண்டோஸ் சாஃப்ட்வேர் உருவாக்குனது அவர் தான். பல வருடங்களாக உலகத்திலே முதல் நம்பர் 1 பணக்காரராக இருந்தார். ஓகேங்களா? அவர் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தொடக்க காலத்தில் வறுமையில் வாடிய நேரத்தில் ஒரு முறை ஒரு ஏர்போர்ட்டில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பேப்பர் படிக்கிறதுக்காக பேப்பர் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தா கையில் $1 இல்லை. இன்னைக்கு உலக பணக்காரன்னு சொல்ல போகிற பில்கேட்ஸ் கையில் $1 கூட இல்லாமல் இருந்தது. திரும்பி அந்த பேப்பர் வச்சுட்டார். அப்போ அந்த பேப்பர் வித்துட்டு இருந்தவர் கேட்டார், எதனால் வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, $1 கூட ஒரு கையில் பாக்கெட்டில் இல்லை. அப்போ அந்த நியூஸ் பேப்பருக்காரர் அந்த நியூஸ் பேப்பர் கையில் கொடுத்துட்டு, பரவாயில்ல என்னுடைய கிஃப்டாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு, அப்போ 25-26 வயசு. சரி, ஒரு இளம் பையன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பணம் இல்லாத காரணத்துக்காக வாங்காமல் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கையில் இருந்து அந்த பணத்தை கொடுத்து அந்த பேப்பரை கொடுத்து விட்றாரு, படிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு. அவர் போன ஊருக்கு போயிட்டு திரும்பி அதே ஃப்ளைட்டில் திரும்பி வரும்போது போய் அதே கடையில் போய் வாங்க போகிறாரு. அப்பவும் கையில் பணம் இல்லை. ஆனால் இவர் ஒரு முக்கியமான காரியத்தை படிக்க வேண்டியது, செக் பண்ண வேண்டியது இருந்தது நியூஸ் பேப்பரில். ஆனால் பணம் இல்லாத காரணத்தில் மறுபடியும் அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, பரவாயில்ல இந்த முறை நான் உனக்கு இலவசமாக தானே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 2வது முறையும் இலவசமாக கொடுக்குறார். இது முடிந்து பல வருடங்கள் கழித்து இவர் இந்த கம்பெனி ஆரம்பித்து மிகப்பெரிய கோடீஸ்வரனா மல்டி பில்லியனர் ஆகிறார். மில்லியனர் கிடையாது, பில்லியனர். அப்போ திடீர்னு இவருக்கு ஞாபகம் வருது, தனக்கு $2 கொடுத்து அந்த மனுஷனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பல வகையில் முயற்சி செய்து ஒரு 1.5 மாதம் கழித்து அவரை கண்டுபிடிச்சி அவரை போய் மீட் பண்ண போகிறார். போயிட்டு அவர் கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, என்ன யாருன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. அப்போ அந்த நியூஸ் பேப்பர் காசு சொல்லுவாங்க, தெரியும் தெரியும், நீ தானே உலகத்தில் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு. அது தெரியும், ஆனால் உங்ககிட்ட நான் $2 கடன் வாங்கினேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ அவர் சொல்கிறாரு, ஞாபகம் இருக்கு, அதை எப்படி மறந்துட முடியும்? ஒரு முறை என்ன போகிறாரு, நீ 2 முறை திரும்பி அதே இதுக்கு வந்தியோ, உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றார். அப்போ ஒரு செக் எடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் எழுத போகிறார். அப்போ அந்த நியூஸ் பேப்பர்காரர் கேட்குறாரு, என்னுடைய இல்லாமையிலிருந்து உனக்கு நான் $2 கொடுத்தேன், உனக்கு நிறைவில் இருந்து எனக்கு எதோ எழுத போகிறேன், நீ எவ்வளோ எழுதினாலும் இந்த $2 அது ஈக்குவலாக வராது அப்படின்றார். புரியுதுங்களா? நீ இன்னைக்கு மல்டி பில்லியனர், அந்த நிறைவிலிருந்து எனக்கு 10 கோடி எவ்வளோ வேணால் எழுதலாம். ஆனால் நான் என்னுடைய இல்லாமையிலிருந்து உனக்கு $2 கொடுத்தேன், நான் அதுக்கு இது ஈக்குவல் ஆகாது. அதனால் உன் பணம் எனக்கு தேவையில்லை, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. பில்கேட்டுடைய மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் அவர் $58 பில்லியன் டொனேஷன் கொடுத்துருக்கார். $58 பில்லியன் எவ்வளோ தெரியுமா? நம்ம ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி கிடையாது, 5 லட்சம் கோடிக்கு ஈக்குவல். 5 லட்சம் கோடிகள் இவ்வளோ கொடுத்துட்டு பில்கேட்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இன்னும் என்னால் அந்த $2 விட அதிகமாக கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காராக இருந்த அந்த பில்கேட்ஸுக்கு தெரிஞ்சது குவான்டிட்டியை விட ஜீசஸ் குவாலிட்டி தான் பார்க்குறார். உங்களுடைய வறுமையிலேருந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க இல்லையா? அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த 2 நாணயம் செப்பு காசு கொடுத்தவங்க தான் அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்குறீங்க? நீங்கள் 1 கோடி வச்சுருக்கவங்க 1 லட்சம் கொடுத்தா எத்தனை பெர்சன்டேஜ் ஆயிடுச்சு? 1% தான் இல்லையா? $2 வச்சுருக்கிறவன் $1 கொடுத்தான்னா 50%. அப்போது ஏழை அதிகமாக கொடுக்க முடியுமா, பணக்காரங்க அதிகமாக கொடுக்க முடியுமா? ஏழை தான் அதிகமாக கொடுக்க முடியும். ஆனால் நம்ம மனசில் என்ன சொல்லுது, பணம் இருந்தால் நிறையா நம்ம கொடுக்கலாம், இந்த உலகத்தின் பார்வையில் நிறைய கொடுக்கலாம், ஆனால் கடவுள் பார்வையில் நிறைய கொடுக்கணும்னா கம்மியாக இருந்தால் தான் அதிகமாக கொடுக்க முடியும். அதனால் யூதாஸ் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த விலை உயர்ந்த நறுமண பொருளை
இந்த அம்மா வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த பணம் இருந்தால் ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம். பணம் நிறைய வந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்யலான்ற மைண்ட் செட்டு சரியான ஒரு மைண்ட் செட் கிடையாது. அது யாருக்கு இருந்த மைண்ட் செட்டு? யாருக்கு அந்த மனநிலை இருந்தது? பணம் என்கிட்ட நிறைய வந்ததுன்னா நான் உதவி செய்வேன்ட்டு. யூதாஸ். யூதாஸ் கிட்ட இருந்த ஓகேங்களா? இப்போ உங்களால என்ன உதவி செய்ய முடியுதோ அதை செய்யணும். என்னுடைய இந்த நிலைமையில் என்கிட்ட இருக்கிறது 10 ரூபா இருக்குன்னா அதில் 2 ரூபா ஒருத்தர் கொடுக்க முடியுதுன்னா நீங்கள் 20% கொடுக்குறீங்க. கரெக்டா? இதை செய்ய முடியலன்னா பணம் வந்தப்புறம் உங்களால் செய்ய முடியாது. ஸோ பணக்காரர்களை விட ஏழைகள் அதிகமாக கொடுக்க முடியும். ஜீசஸ் குவாலிட்டி தான் பார்க்குறாரு, குவான்டிட்டி பார்க்கல. எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்குறீங்க? இப்போ ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கும் போது நம்ம 10%னா 1000 ரூபாய். சரி, 1000 ரூபாய் கொடுக்கலான்னு தோணும். நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10% எவ்வளோ ஆகுது? 10 லட்சம் இல்லையா? 10 லட்சம் 10 லட்சத்துக்கு கொடுக்க மனசு வருமா? வராது. 1000 ரூபாய் கொடுக்குறது ஈஸியா, 10 லட்சம் கொடுக்குறது ஈஸியா? மனசு வராது. நீங்கள் வேணால் செஞ்சு கொஞ்சம் வசதியான அப்புறம் பாருங்க. உங்களுக்கு வசதியாக அதிகமாக நீங்கள் கொடுப்பது, அதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் இருந்தால் தான் கொடுக்க முடியும். சாதாரண மக்களால் கொடுக்க முடியாது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணம் பெருக பெருக பெர்சன்டேஜ் குறைச்சிட்டே வருவாங்க. ஆனால் நம்மளுடைய வருமானம் அதிகம் பொழுது நம்முடைய தசம 10% கொடுக்குறவங்க 12%, 15% குடிக்க ஆரம்பிக்கணும். அப்படி செய்ய முடியுதா? செஞ்சு இப்போ நினச்சி பாருங்க. ஒரு நல்ல ஒரு கதை, பல நாட்களுக்கு முன்பாக படித்த ஒரு ஸ்டோரி. ஒரு சர்ச்சில் விட்னஸ் டைம். அப்போ ஒரு பெரிய மில்லியனர் கோட் ஷூட்லாம் போட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு சாட்சி சொல்கிறார். என்ன சாட்சினா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இதே ஜெபக்குழுவுக்கு நான் வந்தேன். அப்போ என் கையில் ஒரே $1 தான் இருந்தது, வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நான் வந்து இங்கே உட்காந்துட்டு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மெசேஜ் கொடுத்தவர் சொன்னார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த $1 எடுத்துகிட்டு போயிட்டு, இது பழைய கதை, ஒரு பிரெட் ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன். அப்போ எனக்கு ஒரு போராட்டம். நம்பிக்கையோட கடவுளுக்கு கொடுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் அவர் சொல்லிட்டு இருந்ததுனால அந்த $1 நான் அன்னைக்கு போட்டுட்டு வீட்டுக்கு போனேன். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அது வந்து சிறிது சிறிதாக நான் முன்னேறி இப்பொழுது ஒரு பெரிய மல்டி மில்லியனராக இருக்கிறேன்னு சாட்சி சொன்னார். அப்போ எல்லாம் கரங்களை தட்டியெல்லாம் ஓகே சூப்பர்னா. கீழே இறங்கி வரும்போது ஒரு அம்மா கேட்டாங்க, உங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் போட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. $1 இருக்கும்போது எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் கடவுளுக்கு கொடுத்தேன், கடவுள் என்னை மிகுதியாக ஆசீர்வதித்தார்னு சாட்சி சொன்னார். இப்போ கையில் 2 கோடி ரூபா 3 கோடி இருக்குமோ, அதே திரும்பி செய்ய முடியுமா? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முடியாது. என்ன? ஏன்? பணம் நிறைய வர வர அதிகமாக கொடுக்கறது, பெர்சன்டேஜ் அதிகமாக கொடுக்கறது கஷ்டம். புரியுதுங்களா? அதனால தான் ஏழைகள் பணக்காரர்களோட அதிகமாக கொடுக்க முடியும். ஜீசஸ் பார்வையில் அகெயின் ஐம் டெல்லிங், குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு இருந்ததுலே எவ்வளோ கொடுத்தன்றது தான் ஆண்டவர் பார்க்க போகிறாரு, தவிர எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன்னு ஆண்டவர் பார்க்க போகிறது கிடையாது. என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, நான் அதில் ஒரு 25 ரூபா ஒருத்தர் கொடுத்தேன்னா 25% நான் கொடுக்குறேன். ஸோ பெர்சன்டேஜ் கணக்கு தான் கடவுள் பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் வறுமையில் இருக்கிறவங்க எங்களால் நிறைய கொடுக்க முடியும்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களிடம் இருக்கிறதுல பகிர்ந்து கொடுங்க, இல்லையா? ஒரு சின்ன சின்ன உதவிகள், ஒன்றும் பெருசாக உங்களை கோடிக்கணக்கில் யாருக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லலை. உங்களால் முடிந்த அறை, அதான் அன்னை தெரேசா சொல்லுவாங்க, கொடுங்கள் கரங்களை கடிக்கும் அளவுக்கு கொடுங்கன்னு. கிவ் டில் இட் ஹர்ட்ஸ் யுவர் ஹேண்ட். கிவ். கரெக்ட். நம்மளுக்கு மிஞ்சி போனதில் கொடுக்கறதுக்கு பேர் தர்மம் கிடையாது. நமக்கும் கொஞ்சம் டைட் ஆகிற வரையிலும் கொடுக்கறதுக்கு பேர் தான் தர்மம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே. ஸோ விதைப்பது மிக மிக அவசியம். வறுமையிலிருந்து சீக்கிரம் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? நிறைய கொடுக்கணும் brother. இருக்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா? கையில் இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கணும். நிறைய பேர் வறுமையில் இருக்கவங்கள்ட்ட பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன, எனக்கு கையில் பணம் வந்தப்பறம் நான் கொடுக்குறேன். அது ஒரு காலத்திலையும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அதுதான் சொல்றேன், இது சட்டம். பரலோக ராஜ்யத்துடைய ஒரு சட்டத்தில் ஒரு முக்கியமான சட்டம், எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை பண்ணுவாய். இன்னைக்கு கையில் 5 ரூபாய் இருக்குது, 50 பைசா கொடுங்க, கடவுள் அதை வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, உங்களோட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. நாட்டில் அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அது வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் கூட போய் பார்த்தா இருக்கும். அதில் வந்து
பணக்காரங்கள் அதிகமாக உதவி செய்கிறாங்களா, கஷ்டப்படுறவங்க அதிகமாக உதவி செய்கிறாங்களான்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு நடுத்தர வயது ஒரு ஆளை, அவர் கொஞ்சம் படித்த ஒரு இளைஞர், ஆனால் ஒரு கொஞ்சம் பழைய ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ரோட் வேலைக்கு போகிற ஒருத்தர் ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தையும் போய் பணம் கேட்கல. அவர் 3 நாள் நான் சாப்பிடல, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. சாப்பிட்டு நான் 3 நாள் பசியில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. ஆனால் படித்தவர்கள் வேலைக்கு போகிறவங்க ஒருத்தர் கூட அவருக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. அதுக்கப்புறம் கடைசியில் தெருவோரத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பிச்சைக்காரர், அவர் ஏதோ ஒரு பிரெட்டை சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்னன்னு கேட்குறாரு, பசிக்குது எனக்கு. நான் உடனே அவர் என்ன இருக்குதுல பாதியை போட்டு அவர் கையில் கொடுக்குறான். ஒரு இடத்துல இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிச்சைக்காரங்கிட்ட கேட்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பிச்சைக்காரங்களும் தங்கிட்ட இருக்கிறத எடுத்து அந்த ஆளுக்கு சாப்பிட கொடுக்குறான். இப்போ கடவுள் பார்வையில் யார் பிச்சைக்காரன், யார் பணக்காரன்? இல்லையா? அவங்களுக்கு அந்த பசியுடைய கொடுமை என்னன்னு தெரிஞ்சது. அதனால அவன் உண்மையிலேயே பசியில் கேட்குறானா ஏமாத்துறானா எது பற்றியும் கவலைப்படல. பசின்னு சொன்ன உடனே நான் பட்ட கஷ்டம் நீ பட வேணாமா, நீ சாப்பிடுன்னு கையில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறான். ஆனால் படிக்கிறவங்க 1000 கேள்வி கேட்குறாங்க, நீ நல்லா தானே இருக்கிற, ஒழுங்காக தானே இருக்கிற, ஏன் வேலைக்கு போகல? பசின்னு கேட்குற ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. உண்மையிலேயே அவனுக்கு நீங்கள் பைசா கொடுத்து கூட ஏமாற்றலாம் இல்லையா? பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் ஏமாற்றலாம். ஆனால் சாப்பிட்ற பொருளை வாங்கி கொடுத்துட்டு யாரும் ஏமாற்ற போகிறது கிடையாது. ஸோ பசி என்று ஒரு மனிதன் கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்லாமல் முடிந்த அளவுக்கு உங்களால் உதவி செய்வது மிக மிக அவசியம். ஸோ கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. நிறைய பேர் நாங்கள் எதையும் எதிர்பார்த்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கொடுக்காம இருக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம எதையுமே எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது. கரெக்டு. ஆனால் கடவுள்கிட்ட எதிர்பார்க்கலாமா, எதிர்பார்க்கக்கூடாதான்? கடவுளிடம் எதிர்பார்க்கலாமா, எதிர்பார்க்கக்கூடாதான்? எதிர்பார்க்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. எபிரேயர் 11:6. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். என்ன நம்ப சொல்றாங்க? ஆண்டவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிப்பார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். ஆண்டு நம்மளை அனாதையை உற்ற போறது கிடையாது, என்ன அவர் பார்த்துப்பான்ற நம்பிக்கை நமக்கு இருப்பது அவசியம். நிறைய பேர் உதவி செய்ய முடியாம போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? நாளைக்கு நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா என்னை யாரு பாதுகாப்பா? கரெக்டா? நிறைய பேருக்கு இந்த பயத்தினாலதான் நிறைய பேர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ரொம்ப கஞ்சூஸ்தனம் படுறதுக்கு, கஞ்சத்தனம் படுறதுக்கு காரணம் அதுதான். எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை யாரு பாதுகாக்கிறது? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரை தேடி செல்வோருக்கு அவர் தக்க கைமாறு அளிப்பார் என்பதை நம்ப வேண்டும். அதுதான் நம்பிக்கை. இப்போ எனக்கு கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது. அன்பினால் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. ஆனால் நம்பிக்கையும் இருக்கணும். நம்பிக்கையெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு மனசுல வருது, ஆனால் கொடுக்கறதுக்கு தயக்கமா இருக்கு. ஏன்? நாளைக்கு எனக்கு ஒரு அவசரம்னா யார் உதவி செய்வாங்க? இந்த பயம் எதனால வருது? கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லாதனால வருது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது? ஓகே. அப்போ நம்ம கடவுளை உண்மையிலே நம்பினோம்னா, எனக்கு கடவுள் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு இல்லையா? குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள்ன்றார் ஜீசஸ். எதை தெரிந்து கொள்ளுன்றாரு? குறைவா விதைச்சா குறைவா அறுவடை பண்ணுவேன், நிறைய விதைச்சா நிறைய அறுவடை பண்ணுவேன். அப்போ நமக்கு இதை நீங்கள் உண்மையிலே நம்பணும்னா என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். மார்க் 10வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை. மார்க் 10, 29, 30. அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும்
இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். இயேசு கிறிஸ்துவுக்காக நற்செய்திக்காக நீங்க ஒரு சில காரியங்களை இழக்க நேரும் பொழுது, உறவினர்களையோ பணத்தையோ நிலத்தையோ இழக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? 100 மடங்கு இம்மையிலும் மறுமையில் அதை விட அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நமக்கு இது உண்மையில் நம்ப முடியுதா? எத்தனை பேர் இது உண்மையில நம்புறீங்க? இங்க ஒருத்தர் கை தூக்குறாங்க, ஒரு 2 பேர் 3 பேர் தான் கை தூக்குறாங்க. ஓகே, 100 மடங்கு ஜீசஸ் தரேன்னு சொல்றாருல்ல. அப்ப நீங்க இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஸ்கீம் கொண்டு வராரு வச்சுக்கோங்க. 1 லட்சம் ஒரு பாண்டு வாங்கினீங்கன்னா 5 வருஷத்துல 10 லட்சமா கொடுக்குறேன்னு சொல்றாரு. இல்லை 20 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு கவர்மெண்ட் ரூல் போடுறாரு. எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இல்லையா? 1 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் 5 வருஷத்துலன்னா எல்லாம் போயிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு அந்த பாண்டு வாங்குவாங்க, கட்டாயம் வாங்குவாங்க, நீங்களும் வாங்குவீங்க. ஆனால் ஜீசஸ் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார், நீ எனக்காக நற்செய்திக்காக கொடுத்தேன்னா 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். 1 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் இல்லை, 1 கோடி ரூபா கொடுப்பேன்னு சொல்றார். நம்ம உண்மையிலே நம்பினா என்ன பண்ணியிருப்போம்? நற்செய்தி பணிக்கு வாரி வாரி வழங்கியிருப்போம் இல்லையா? உலகத்திலே நற்செய்தி பணிக்கு ரொம்ப கம்மியாக பணம் கொடுக்கறது கத்தோலிக்க திருச்சபையில். நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்திலே குறிப்பாக கிறிஸ்துவ மக்களுக்குள்ளாக நற்செய்தி பணிக்காக மிக குறைந்த பணம் டொனேட் பண்ணுறது கத்தோலிக்க திருச்சபையில் தான். மற்ற சபையில் பரவாயில்ல. நம்ம சபையில் நற்செய்தி பணிக்கென்று மக்கள் போடுகிற பணம் ரொம்ப ரொம்ப கம்மி. திருச்சபை நம்மகிட்ட கேட்குறது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? அது ஒரே ஒரு மறைபரப்பு ஞாயிறில் மட்டும்தான் கேட்குறாங்க. அன்னைக்கு மக்கள் போடுற பணத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய லட்சக்கணக்கில் யாரும் போடுறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய பேர் ஏழையாக இருக்கிறது காரணம், இது ஒரு முக்கியமான காரணம். நம்ம சர்ச்சில் இது அதிகமாக ப்ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, சரி ஃபாதருங்கெல்லாம் பணம் சொல்கிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாங்க, அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறான். சரி, நீங்கள் கொடுக்கறதுனால, அதாவது நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க, அது முக்கியம் இல்லையா? நற்செய்தி பணிக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்கள் உதவி செய்யாமல் இருக்கும் பொழுது கடவுள் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். அது முக்கியம். அவங்க சப்போஸ் ஒருத்தர் பணம் கலெக்ட் பண்ணாங்க, வேற அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது வேற கிடையாது. நீங்கள் கடவுளை நம்பி கடவுளுடைய வார்த்தைக்காக, குறிப்பாக நற்செய்தி பணிக்காக கொடுப்பது, அல்லது கஷ்டத்தில் இருக்கிற சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக கடவுள் அதை திருப்பி கொடுப்பார். பழைய ஏற்பாட்டு ஒரு வசனம் இருக்குது, ஏழைகளுக்கு கொடுப்பவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான், அதை அவர் நிச்சயமாக திருப்பி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளுக்கு கடன் கொடுக்கணும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? கடவுளுக்கு நான் உதவி செய்கிறேன்னு செஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ அதிகமாக செய்யணும். இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது மிக மிக முக்கியமான ஒரு லா. இதை பாருங்க, மார்க் 10 29 30 நம்ம இதை படித்தோம். 31 ஆண்டவர் சொல்றாரு, முதன்மையாவோர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர். இந்த வார்த்தை எப்போ சொல்றாரு ஆண்டவர்? கொடுக்கறத பற்றி பேசிட்டு வராங்க. யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவர்கள் அதிகமாக அறுவடை செய்வார்கள். என் பொருட்டு கடவுளுக்காக நற்செய்திக்காக யார் அதிகமாக தங்களுடைய சொத்துக்களை நிலபலன்களை எல்லாம் இழக்கிறாங்களோ அவர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர். இந்த உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரன்னு சொன்னாலும் கடவுள் பார்வையில் பெரிய பணக்காரன் கிடையாது. யார் மற்றவர்களுக்காக உதவி செய்கிறார்களோ, யார் நற்செய்தி பணிக்காக தங்களுடைய பணத்தை சொத்தை பயன்படுத்துகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவாக கொடுக்கிறார்களோ, அவர்களே கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவர். அவர்களை இந்த உலகத்திலும் கடவுள் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார். இதில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை வருது, நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இவற்றோடு கூட இன்னல்களையும் சொல்லி ஒரு வார்த்தை வருது. எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்க? ஓகே, எல்லாருக்குமே அப்போ ஒரு ஷாக் ஆயிருங்க. ஏன்டா ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லும் போது ஒரு இன்னல்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது நற்செய்தியின் பொருட்டு வருகிற இன்னல், பண கஷ்டத்தில் வர இன்னல் சொல்லலை.
நற்செய்தியின் பொருட்டு இன்னல்களை நாம் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நற்செய்தியை கடைபிடிப்பதன் பொருட்டும் அதை அறிவிப்பதன் பொருட்டும் நமக்கு ஒரு இன்னல் வந்ததுன்னா பரலோகத்தில் நமக்கு லெவல் கிரேட் ஜாஸ்தி. அப்போ நம்ம பரலோகத்தில் மாட்சியில் நம்மை பங்கு கொள்ள வைப்பதற்காக கிறிஸ்து அந்த ஒரு சில இன்னல்களை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போது இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்காக நற்செய்தியை கடைபிடிப்பதனால் பரப்புவதனால் நமக்கு ஒரு இன்னல் வந்ததுன்னா மகிழ்ச்சியோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்ற சிலுவை என்பது இந்த சிலுவை தான், வேற எந்த சிலுவையும் அவர் சுமக்க சொல்லலை. இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் நாம் சிலுவையை சுமக்கணும். அதுக்கு பயப்படக்கூடாது. தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவனும் அதை இழந்து போவான். என் பொருட்டு, யார் பொருட்டு? இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு எவன் அதை இழக்கிறானோ அவன் அதை பெற்றுக்கொள்வான். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக நற்செய்திக்காக நம்ம உயிரை கொடுக்கறதுக்கு சந்தோஷமா கொடுக்கணும். அப்படிதான் அப்போஸ்தலர்கள்லாம் இருந்தாங்க. நம்ம திருத்துதர் பணி 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். பேதுரு யோவானை கூட்டு போய் நைய புடைத்தார்கள், அவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு வெளியில வந்தாங்கன்னு இருக்குது. ஆண்டவருக்காக துன்பப்பட்டதை குறித்து மகிழ்ச்சியோடு வெளியிலே வந்தார். இப்போ இந்த துன்பம் நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய துன்பம். இது சந்தோஷமா இருக்கா கஷ்டமா இருக்கா? சத்தத்தை காணும். ஐயோ வேண்டாம் போன்றீங்களா? ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கறது ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவும் கிடையாது. உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா அதுதான். புரியுதுங்களா? சரி, நீங்க உண்மையிலே ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்ட் ஜீசஸ் மடியில் உட்காரலாம். ஒரு இரத்த சாட்சியா வேத சாட்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்கேட்ரிலாம் ஒன்றும் கிடையாது, முத்திரிகை ஒன்றும் கிடையாது, நேரா மோட்சம்தான். நிஜமா கத்தோலிக்க திருச்சி அப்படிதான் சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்காக உயிரை கொடுக்கும்போது பைபிள் வசனம் என்ன சொல்றது? நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்காக உயிரை கொடுக்கும்போது, நற்செய்திக்காக உயிரை கொடுக்கும்போது உங்க ரத்தத்தை சிந்துறதுனால இதுக்கு பேரு, இது ஒரு ஸ்பெஷல் பேப்டிசம், இரத்த ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க. பேப்டிசம் 3 வகையான பேப்டிசம் உண்டு. ஒன்று தண்ணீரால் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம், 3வது இரத்தத்தினால் ஞானஸ்தானம். இதான் ஜீசஸ் என்ன சொல்றார்? நான் பெற வேண்டிய ஞானஸ்தானம் ஒன்று இருக்குது, அதுதான் இரத்த ஞானஸ்தானம், கடவுளுக்காக உயிரை கொடுப்பது. அப்போ நற்செய்திக்காக இயேசு கிறிஸ்துக்காக நீங்க உயிரை கொடுத்தீங்கன்னா இரத்த ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய எல்லா பாவங்களும் அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்த செகண்ட் நீங்க டைரக்டா இயேசு கிறிஸ்து மடியில போய் உட்காரலாம். பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இவ்வளவு சொல்லி கூட ஒருத்தர் 2 பேர் தான் கையை ஸ்லோவா தூக்குறீங்க. கூட்டு போயிட்டு இருந்தாலும் நேரா எங்கேயும் மாட்டி விட்டுற போறான்னு நினைக்காதீங்களா? மாட்டினாலும் கடவுளுக்காக உயிரை கொடுத்தா நல்லது. அது ஒரு சந்தோஷம் உண்மையிலே. பி ப்ரிப்பேர்ட். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா தயவுசெய்து பயந்து ஓடாதீங்க. தைரியமாக ஆண்டப்பட்டு அறிவிச்சு அந்த நேரத்தில் இருக்கிற எத்தனை பேரும் மாற்ற முடியுமோ மாற்றிட்டு நேராக போய் சேருங்க. அதை விட பெரிய சந்தோஷம் ஜீசஸ்க்கு நீங்கள் அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கைக்கு அது மிக மிக நல்லது, உங்கள் ஆத்மாவுக்கு மிக மிக நல்லது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இன்னும் ஒரு சில வார்த்தைகளை இந்த கொடுப்பதை குறித்து நம்ம தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. குயிக் அடுத்தவங்க படிக்கலாம்ப்பா, ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறீங்களே. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான் இது, நிறைய பேர் அறிக்கை பண்ணக்கூடிய கடவுள் வார்த்தை. உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். ஒரு செகண்ட் சிஸ்டர், ஸ்லோவா படிங்க. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். பிரைஸ் தி லார்ட். ஸோ கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார், அனைத்து நற்செயல்களும் செய்வதற்கு தேவையான இதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். இந்த வாக்கு தத்துவத்தை எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க? 1 2 3, ஓகே, ஒரு 3-4 பேர் அறிக்கை பண்றீங்க இந்த வார்த்தையை. இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க அறிக்கை பண்றதுக்கு முன்னால இந்த வாக்கு தத்துவத்துக்கு முன்னால சொல்ற ஒரு சில வார்த்தைகளை பார்க்கணும். எங்கிருந்து வருது? 9:6 ஆண்டவர் சொல்லிட்டு வர்றார். என்ன சொல்றாரு? முதல்ல, குறைவாக விதைப்பவர்
குறைவாக அறுவடை செய்வார். நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தமிழ் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடு கட்டாயத்தினாலும் கொடுக்க வேண்டாம். முக மகிழ்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். இதை சொல்லி முடிச்சுட்டு தான் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றார். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். எப்போ தருவார்? வார்த்தை அறிக்கை பண்ணால் மட்டும் போதாது. இந்த முதல்ல உள்ளதை கடைபிடிக்கணும் இல்லையா? 6-7 கடைபிடிச்சிங்கன்னா 8வது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் 6-7 கடைபிடிக்காம வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் அறிக்கை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் கையில் கிடைக்காது. கரெக்டா? இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்வதற்கு முன்னாடி ஜீசஸ் என்ன சொல்றாரு? முதல்ல கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவையால் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். கட்டாயத்தின் பேரில் கொடுக்காதீங்க. மலர்ச்சியோட உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வாக்குறுதியை சொல்கிறார். அவர் நம்ம அந்த வாக்குறுதியை மட்டும் பிடிச்சிட்டு மேலே உள்ளது செய்யலைன்னா ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. அப்போ நம்ம அவர் சொன்னதை செய்யணும். அவர் சொன்ன வாக்குறுதிகளை கடைபிடிச்சிட்டு ஆசீர்வாதத்தை நம்ம நம்பும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த வாக்குறுதிகளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னா கடவுள் சொல்ற ஒரு சில விதிமுறைகளை நாம் கடைபிடிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டீங்க. உங்க கையில மீதி எவ்வளவு இருக்குது? இப்போ 5 ரூபாய் இருக்கு. 5 ரூபாய் இருக்குது. 55 சின்ன பசங்களுக்கு கேட்குற மாதிரி கணக்கு கேட்குறீங்க இல்லையா? 10 ரூபா இருக்குது. ஒரு கஷ்டப்படுறாரு, 5 ரூபா கொடுத்துட்டோம். சரி, உலக கணக்கு பிரகாரம் நீங்க சொன்னது கரெக்ட். 10 ரூபால 5 ரூபா கொடுத்துட்டா மீதி 5 ரூபா இருக்குது. ஆனா பரலோக ராஜ்யத்துடைய கணக்குல என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவா 100 மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் இல்லையா? 5 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும் போது கையில ஏற்கனவே ஒரு 5 ரூபாய் இருக்கு. இப்போ எவ்வளவு உங்க கையில இருக்குது? இப்போ 5 ரூபாய். 505 ரூபாய் இருக்கு. 505 ரூபாய் இருக்கு பிரதர். கையில 505 ரூபாய் கையில நிக்குது. இப்படி நினைச்சீங்கன்னா உங்களால நிறைய கொடுக்க முடியும். இதுதான் நம்பிக்கை. உண்மையிலே நீங்க நம்பி இருந்தீங்கன்னா இப்படிதான் கொடுத்துருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் இப்படி கொடுக்கலன்னா இந்த வார்த்தையை நம்பலன்னு அர்த்தம். நம்ம நம்புறோன்னு கை தூக்கலாம்னா செயல வராத விசுவாசம் செத்த விசுவாசம். நான் உண்மையிலே இயேசு கிறிஸ்து எனக்கு 100 மடங்கு திருப்பி கொடுப்பார் நம்பி இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்? இன்னைக்கெல்லாம் கொடை வளல ஆயிட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். எடுத்தோன்னே நிறைய கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் மேல நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். நம்பிக்கை இருக்கணும், ஆனால் அன்பில் கொடுக்கணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கொடுத்தா 100 மடங்கு கொடுப்பாருன்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் உண்மையான அன்பு கிடையாது இல்லையா? நற்செய்தி இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அன்பில் நற்செய்தி பணிக்காக கொடுக்க வேண்டும். மக்கள் மேல் உள்ள அன்பில் நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னொரு பெரிய ப்ராப்ளம் மக்கள் விதைக்கிறது. எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்வோம். நம்முடைய ஆவிக்குரிய உலகத்தில் விதைத்தனா ஆவிக்குரிய அறுவடை செய்ய போகிறோம். ஊன் இயல்பில் விதைத்தால் ஊன் இயல்புக்குரியதை நாம் அறுவடை செய்வோம்னு சொல்லி பைபிளில் தெளிவாக இருக்கு. நிறைய பெற்றோர்கள் குழந்தைங்களை நிறைய திட்டுறாங்க. இது உருப்பட மாட்டேங்குது, சரியா இல்லை, அது இல்லை, இது இல்லை. இப்போ நீங்க ஒரு தரம் இல்லாத ஒரு மாங்காய் கொட்டையை விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாம்பழம் எப்படி இருக்கும்? முதல்ல மரமே வராது. பழமே வராது. வந்தாலும் அது தரம் இல்லாத பழமா இருக்கும் இல்லையா? பிள்ளைங்க சரியில்லைன்னா முக்கால்வாசி பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? யாருடைய மிஸ்டேக்? புரியுதுங்களா? இதை கிறிஸ்துவலாக நம்மளுக்கு ஏத்துக்க முடியல. ஆனா மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொல்றார். அவருடைய பையனை பற்றி ஒரு சிலர் குறை சொல்லும் போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் என் வாழ்க்கையில் தவறாக நடந்து கொண்டிருந்த காலத்தில் பிறந்த குழந்தை, அதனால அவனை திட்டாதீங்க, தப்புலாம் என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவர்களாக நம்மளுக்கு இது புரிய மாட்டேங்குது இல்லையா? நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். நம்ம விதைச்சது ஒழுங்கா விதைக்கல, பரிசுத்தமா விதைக்கலாம், குழந்தைங்களுக்கு குறை சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது?
சரி, பைபிள் எடுத்து பாருங்க. கடவுள் அபிரகாமை அந்நிய தெய்வத்தை வழிபடுகிற ஒரு குடும்பத்துல இருந்து கூப்பிட்டு வர்றார். ஏன் அவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறார், எல்லாம் கரெக்ட். ஆனா விசுவாசம் அதிகப்படும் போது என்ன ஆகுது? அவருடைய பரிசுத்தமும் பரிசுத்தமாயிட்டே வர்றார் இல்லையா? ஒரு ஸ்டேஜில் அவர் குழந்தையை கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் என்ன ஆகுறாங்க? சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சியில அவருடைய மனைவியின் சொல்லை கேட்டு என்ன பண்றாரு? வேலைக்கார பெண்ணோட உறவு கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் 10 வருஷம் அவரை பரிசுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனால் அவருக்கு 85 வயது ஆகும்போது அவருடைய உடல் வலுப்பெற்று விட்டது இல்லையா? 95 வரும்போதா? ஆமாம். பட் இருந்தாலும் மறுபடியும் 99 வயசு வரைக்கும் மறுபடியும் அவரை பரிசுத்தப்படுத்தி 25 வருடம் கழித்து அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். ஈசாக்கு 40 வயசுல திருமணம் ஆகுது. ஆனால் அவரையும் 20 வருடமாக மீண்டும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஈசாக்கு 60 வயசு ஆகும்போது தான் அவரை ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். 2 தலைமுறைகள் பரிசுத்தப்படுத்தி 3வது தலைமுறையில கடகடன்னு நிறைய குழந்தைங்க. ஓகே, இப்போ இஸ்ரேல்ன்ற பேரு அப்ரஹாமுக்கு கொடுத்தாரா, யாக்கோபுக்கு கொடுத்தாரா? யாக்கோபுக்கு. யாக்கோப். அப்ரஹாம் தான் விசுவாசத்தின் தந்தை, எல்லாம் ஓகே. ஆனா இஸ்ரேல் என்ற பேர் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யாக்கோபு. யாக்கோபு கொடுக்கப்படுது. ஏன்னா 2 ஜெனரேஷன் இஸ் பியூரிஃபைங் த ஜெனரேஷன். அதுக்கப்புறம் தான் தேர்ந்து கொண்ட மக்களினுடைய பேரை யாக்கோபுக்கு வைக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாகி குழந்தைங்களை பெற்றெடுத்தோம். ஆனா குறை என்ன பண்றோம்? பிள்ளைங்களை குறை சொல்றோம். நம்ம பிள்ளைங்களை கண்டிக்கிறது வளர்க்குறது எல்லாம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது, பாதி மிஸ்டேக் நம்மகிட்ட இருக்குது. எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து யாரும் குற்ற உணர்வுக்கு போக வேண்டாம். ஜீசஸ்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா எனக்கு இயேசு கிறிஸ்ட பிடித்த, இப்போ யாராவது ஒருத்தர் வார்த்தைக்கு ஓகே உங்களுக்கு ஜீசஸ்ட பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னப்பாங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கப்பா, உங்களுக்கு ஜீசஸ்ட பிடிச்ச மிக அதிகமான ஒரு காரியம். அன்லிமிட்டெட் நம்முடைய பாஸ்டர் பிரதர் அளவு கடந்தது. உங்களுக்கு வேணாம் சிஸ்டர், உங்களுக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னது? அவருடைய Personal. இரக்க குணம். இரக்க குணம். வெரி குட். அன்லிமிட்டெட் லவ். அம்மா அளவில்லாத அப்பாவுக்கு அன்பு. கீழ்ப்படிந்து நடந்தாரு. அன்லிமிட்டெட் லவ். என்ன அளவில்லாத சிஸ்டர்? அளவில்லாத அம்மா அன்பு. அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரு. உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்சது அதுதானா? எனக்கு அவர்கிட்ட அவருடைய அன்பு தான் பிரதர் பிடிச்சிருக்கு. எந்த ஒரு செயலுக்குமே வந்து எதிர்பார்ப்பார். என்ன கண்டிஷனா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவார் பிரதர். எதுனாலும் அப்படிலாம் அப்படி அக்செப்ட், பாவத்தெல்லாம் அக்செப்ட் பண்றது கிடையாது பிரதர். அவரு இல்ல எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் ஆண்டவரே அப்படின்னு போனா அக்செப்ட் பண்ணிவிடாரு. பாவிகளே அக்செப்ட் பண்றாரு, பாவத்தை அக்செப்ட் பண்றது கிடையாது. ஓகே, குட். எவ்வளவு பாவத்துல இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இது பிரதர், என் மீது அன்பு கூறுவது போல் மற்றவர்கள் மீது அதிகமா அன்பு செய்வேன். அதை நான் ரொம்ப விரும்புறேன். ஜீசஸ்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன பிரதர்? அன்புதான் மட்டும். அன்பு. அன்புதான் எனக்கு பிடிக்கும். வெரி குட், வெரி குட். வேற யாராவது? கனிவான பார்வை பிரதர். நன்றி எதிர்பார்ப்பார். கனிவான. நீங்க பாத்தீங்களா சிஸ்டர் அவரை எப்போது? இல்ல பிரதர், கனிவான பார்வைன்றீங்க, அப்புறம் போட்டோல தான் பார்த்தேன். பார்க்கும்போது அப்படிதானே இருக்கு பிரதர். போட்டோல இருக்கிறதுலாம் ஓகே, அது ஒரு 100% நம்ம பெர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. நேர்ல பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி டிஃபரெண்ட் சிஸ்டர். ஓகே, வேற யாராவது? குவாலிட்டி பிரதர். யாரும் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஜீசஸ்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? அன்பு. நிறைய பேர் அன்பு லீடர்ஷிப் சொல்றீங்க. குவாலிட்டி பிரதர். மரியாதை அன்பு செய்தது போல என்ன அன்பு செய்கிறார், அதுக்கு எனக்கு பிடிச்சது வெரி குட். பிரதர். உங்க பேர் என்ன சிஸ்டர்? நன்றி எதிர்பார்ப்பார் ஃபாதர். எதை எதிர்பார்ப்பாரு? நன்றி நன்றி. நன்றி எதிர்பார்க்கிறாரா? அவன் கேட்பார்ல, மத்தவங்க எல்லாம் குணமாகலையா, ஒருவர் மட்டும் நன்றி சொல்ல வரும்போது. ஜீசஸ் நம்ம கிட்ட இருந்து நன்றியெல்லாம் ஒன்று எதிர்பார்க்கறது கிடையாது. அவர் நன்றி எதிர்பார்க்கறது காரணம் நம்முடைய நன்மைக்காக. ஓகேங்களா? நம்ம நன்றி சொன்னா அது நமக்கு நல்லது. ஜீசஸ்க்கு அதனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. இப்ப நன்றி சொல்லும் போது நம்முடைய சிந்தனை பரிசுத்தப்படுத்தப்படுகிறது, நம்முடைய இருதயம் தூய்மையாக்கப்படுது. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நன்றி செலுத்தாதனால சிந்தனை இருளடைந்து போனது, அவருடைய உள்ளம் இருட்டாகி போச்சுன்னு இருக்குது. ஸோ அதுக்காக அவர் கேட்குறாரு, இவ்வளோ பேருக்கு 10 பேருக்கு கண்ணுக்கு குணமானாங்களே, ஏன் மற்றவங்களாம் எங்கே போனாங்கன்னு கேட்குறாரு. காரணம் என்னன்னா, அவங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் அதில் கரெக்டாக இல்லை, இங்கிலீஷில் அதில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க குணமாயிட்டு தான் வராங்க இல்லையா?
தமிழ் தமிழ் பைபிள் பாருங்க, 10 பேர் அந்த சீலம் குளத்துல போய் கண்ணை கழுவி கண்ணு தானம்மா குணமாகி வராங்க. ஓகே, ஒருத்தர் தான் வராரு. ஓகே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓகே, நீ குணமாக்கப்பட்டாயின்னு மறுபடியும் சொல்றாரு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா யூ ஆர் மேட் ஹோல் அப்படின்னு இருக்கும். நீ முழுமையாக்கப்பட்டாயின்னு இருக்கு. அப்போ ஒரு மனிதன் நன்றி செலுத்தும் பொழுதுதான் அவன் முழுமையாக்கப்படுகிறான். குளத்துல போய் லெப்ரசி இல்லையா, சாரி, குளத்துல போய் அவங்க கழுவும் போது அவருடைய நோய் குணமாகுது. ஆனால் ஒரு சரி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதிகாரிகிட்ட போய் காமிக்க சொல்றாரு நினைக்கிறேன் இல்லையா, இந்த குருக்கள்கிட்ட போய் காமிக்க சொல்றாரு. போற வழியில அவங்க குணமாயிட்டு ஒருத்தர் மட்டும் திரும்பி வர்றார். இப்போ 10 பேரும் குணமாகறாங்க, ஆனா ஒருத்தர் திரும்பி வர்றார் இல்லையா. ஆனா அவர் பார்த்து ஜீசஸ் சொல்ற வார்த்தை யூ ஆர் மேட் ஹோல். ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, நீ முழுமையாக்கப்பட்டாயின்னு இருக்கு. ஒன்றுல அவங்க நோய் குணமாயிருக்கலாம், கையெல்லாம் பாதி விரலெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர் முழுமையான உடல் உருவை பெற்றிருக்கலாம், இல்லைன்னா அவருடைய ஸ்பிரிட் சோல் பாடியாக கம்ப்ளீட்டாக ஒரு புது மனிதனாக அவரை மாற்றியிருக்கலாம். ஸோ நன்றி செலுத்துறது நமக்கு நல்லது பிரதர். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், எங்கப்பா மற்றவங்களாம் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு. பாவத்துக்கு ஏன் செஞ்சான்னு கேட்க மாட்டார். வெரி குட். அதனால உங்களுக்கு ஜீசஸை பிடிச்சிருக்கு. வெரி குட். வேற யாராவது? ஓகே, நம்மள ஒரு ஏக்கத்தோட எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஒரு ஏக்கத்தோட எதிர்பார்த்துருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட். எஸ் டெய்சி சிஸ்டர். எல்லாரையும் மார்த்தா மாதிரி அந்த அன்பு செய்தது போல அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரதர். யார் சிஸ்டர் சொல்றது? எல்லாருக்கும் ஒரே அன்பு காட்டுறது, நல்ல ஒரு தீயோ எல்லாருக்கும் ஒரே அன்பு காட்டுறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வெரி குட். இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. எதுனாலும் என்ன உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி ஒரு அட்ராக்ஷன், எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ஓகே, என்ன நல்ல பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார் ஒவ்வொரு சூழ்நிலை, அதனால ரொம்ப பிடிக்கும். ஹில்டா சிஸ்டர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துறதுனால பிடிச்சிருக்குது. வெரி குட். ஓகே, எனிபடி எல்ஸ்? பணிவிட புரிந்தார் இல்ல பிரதர், உங்க சான்ஸ் முடிஞ்சு போச்சு. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எப்போதும். நீங்க தான் லீடர்ஷிப் குவாலிட்டி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா சிஸ்டர்? இது எங்க அம்மா சொன்னாங்க. ஓ, அம்மா என்ன சொன்னாங்க? பிதாவிட்ட பரிந்து பேசுறது பிடிச்சிருக்காமா? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நமக்காக எப்போதும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்ற வார்த்தையில இருந்து எனக்கு உங்களை பத்தி நிறைய விஷயம் தெரியுது. வேற ஒண்ணு, அதுக்குதான் கேக்குறேன். நம்ம பெரிய பாவிகளா இருந்தாலும் மன்னிச்சு நம்மளைய அன்பு செய்யறாரு பிரதர், அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் சிஸ்டர் எங்களெல்லாம் சேர்த்துக்கிறீங்க அதுல? சரி, என்ன பிரதர்? எல்லாரும் பாவிதான் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், அப்பா பிள்ளை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பாண்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அப்பா பிள்ளைன்ற பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட். அந்த பாண்டிங்க்கு நம்ம கொண்டு போறாருன்றாங்க அம்மா. ஏன்னா பிதாவிடத்துல நமக்காக பரிந்து பேசுறாரு. அவர் எப்படி அவருடைய அப்பா கிட்ட இணைந்து இருக்கிறாரோ அது மாதிரி என்ன அவர் இடத்துல இணைந்து இருக்க சொல்ற அந்த ஒரு இது பிடிச்சிருக்கு, பாண்டிங் சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சூப்பர் சூப்பர், வெரி குட். வேற என்ன நிறைய பேர் சொல்லாம இருக்கீங்க? லாசருக்காக அவர் கண்ணீர் அழுதார் இல்ல பிரதர்? லாசருக்காக அவர் எவ்வளவு கண்ணீர் அழுதார். ஆமா, அந்த அன்பு ரொம்ப பிடிச்சது பிரதர். ஓகே, நீதியின் தேவன், நீதியின் தேவன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல பிரதர், நிறைய பேர் அந்த பார்ஷியல் அப்படிலாம் வரல, பார்ஷியாலிட்டி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கல்வாரி சிலுவையில நமக்காக கரெக்ட். ஓகே, பிரைஸ் தி லார்ட். நமக்காக நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. அவரோட அன்பு, அவரோட மன்னிப்பு ரொம்ப பிடிக்கும் பாருங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். அவரோட இரக்கம் பிரதர். இரக்கம். ஓகே, ஆமா பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எனக்கு ரொம்ப பிடிச்சது கல்வாரியில நல்ல கல்வாரிக்கு சொல்றாரு, அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர். அது எனக்கு அவரோட ரொம்ப நல்ல கல்வங்க சொல்ற வார்த்தை பிடிக்குமா? இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். ஆமா பிரதர், ஒரு தாயை போல ஒரு அன்பு அவர்கிட்ட கிடைக்கும். தாயை போல அன்பு கிடைக்குது. வெரி குட். இந்த கல்வாரி சிலுவையில ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பயங்கரமான ஜெபம் சிஸ்டர். அது பைபிள்ல ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர். அதுதான் சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ப்ரேயர்னு சொல்லும்போது அந்த
திருடன் ஜெபிச்ச ஒரு ஜெபம் இல்லையா? அந்த ஒரு ஜெபத்துல மோட்சத்துக்கு போயிட்டான் பாருங்க அவன். அப்போ பவர்ஃபுல் ப்ரேயரா இல்லையா அது? ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே நீர் ஆட்சியில் வரும்போது என்னை நினைவு கொள்ளும். அதோட மோட்சம் ஸ்பாட்லே இஸ் அப்ரூவ்ட். அது பயங்கர பவர்ஃபுல் ப்ரேயர். நான் ஒரு 1 வீக் அந்த ஒரு ப்ரேயர் மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் ஜீசஸ்ட்டு. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறும். நான் ஜோக்கடி உண்மையிலே சொல்றேன். 1 வீக் ஐ cried and prayed this only one word, one particular word. It is really a powerful prayer. அந்த ப்ரேயரை நீங்கள் உண்மையிலேயே உங்கள் உள்ளத்திலிருந்து சொன்னீங்கன்னா ஒரு காலம் நரத்துக்கு போக மாட்டீங்க. God will save you at any cost. It is such a powerful prayer. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அதை சொன்னீங்கன்னா God will definitely save you. ஒரு ஒரு நரகத்தின் எட்ஜில் இருந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு ஜெபம் மீட்டது. ஓகே, பிரைஸ் லார்ட். வேற யாராவது? ஹரிகிருஷ்ணன் பிரதர் ஆண்டவருடைய தாழ்ச்சி சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, வெரி குட். மன்னிக்கிற குணம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி குட், குட். சொல்லுங்க சிஸ்டர். யூஜின் சிஸ்டர். இயேசு ரொம்ப நல்லவர், கொண்டவர். ஓகே, வெரி குட். இயேசு நல்லவர். யாரையும் பார்த்து பயப்படல பிரதர். வெரி குட். யாரை பார்த்தும் பயப்படல இல்லையா? பிலாத்துக்கு பெரிய சர்ப்ரைஸ் அதுதான். குற்றுயிரும் கொலையுருமா வந்து நிற்கும் போது கூட அவருடைய பேச்சை பார்த்து அவன் மிரண்டு போனான். என்னடா இந்த மனுஷன் கொஞ்சம் கூட ஒரு எதுக்குமே ஒரு பயம் இல்லாத ஒரு கம்பீரமான ஒரு வார்த்தை அந்த நேரத்துலையும் பேசுறத பார்த்தா எப்படியாவது இவரை சாவிலேருந்து காப்பாற்றணும்னு வழி தர்றோம். ஸோ எதற்கும் பயப்படாத ஒரு மனநிலை. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். குட் குட். எல்லாருமே நல்லபடி சொன்னீங்க. எஸ், இரக்கமுள்ள ஆண்டவர். இரக்கமுள்ள ஆண்டவர். ஓகே, வெரி குட், குட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் இருக்குது அதில். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னதான் தவறு பண்ணி கடவுள் மேலே வந்து நின்னாலும் யூ கேன் ரெஸ்டோர் யுவர் லைஃப் பேக் டு நார்மல். எவ்வளவுதான் நீங்க குப்பையில போயிட்டு விழுந்தாலும், என்னதான் உலகத்தில் உள்ள பெரிய தவறு பண்ணிட்டாலும், மனம் திருந்தி உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டு வந்து நின்னீங்கன்னா மீண்டுமாக பழைய வாழ்க்கையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? நீங்கள் இழந்து போன வாழ்க்கையும் அவரால் இன்னைக்கு பாவத்திலேருந்து நம்மளை மன்னிக்கிறார், பாவத்திலேருந்து கழுவுகிறார், நம்மளை கட்டுகளை உடைக்கிறார், அதெல்லாம் ஓகே. இழந்து போன வாழ்க்கையும் திரும்ப பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டுன்னா கடவுள் ஜீசஸ்க்கு மாத்திரம்தான் உண்டு. எந்த ஒரு நம்ம லைஃபே டோட்டலாக மெஸ் ஆகிட்டு வந்தாலும் he can give us a new life. Praise the Lord. Hallelujah. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு மணி நான் ப்ரேயர் பண்ணும்போது தான் நினைப்பேன், இவ்வளோ தப்பு பண்ணிட்டு வரும்போதும் கடவுள் மீண்டும் நமக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பு, ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். எதுக்கு நான் இதை ஆரம்பிச்சேன்னா, நாம் நம் குழந்தைகளை பெற்று எடுக்கும்போது ஒருவேளை நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதனால ஓகே, என் குழந்தைங்க தப்பா இருக்குது, நான் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு குழந்தைகளுடைய டிஎன்ஏலேருந்து ஜீன் வரைக்கும் எல்லாத்தையும் அவரால் மாற்ற முடியும். Praise the Lord. Is it wonderful or not? இல்லையா? நம்ம 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் செய்த தவறுகளை நாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, ஆண்டவரே என் குழந்தைகளை பெற்று எடுக்கும் பொழுது நான் பரிசுத்தமான முறையில் இல்லை, நான் என்னை தயாரிக்கலை, தெரியாமல் நான் சாதாரண முறையில் பெற்றெடுத்துட்டேன், ஆனால் இப்போ என்னுடைய குழந்தையை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னால் அவரால் இந்த நிமிடம் நம் மூலமாக நம் குழந்தைகளுக்கு போன எல்லா நெகட்டிவிட்டியும் அவரால் மாற்ற முடியும். Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா இல்லையா? இல்லை நம்ப முடியலையா? ஹலோ, எத்தனை பேருக்கு இதை நம்ப முடியுது? முதல்ல நம்ப முடியுது பிரதர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் ஒண்ணுதான். உலக தொடக்கத்தின் முதல் நாளையும் அவருக்கு இன்னைக்கு பிரசன்ட் டென்ஸ்ல பார்க்க முடியும். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு நடக்க போறதையும் நிகழ்காலத்துல அவரால் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் நிகழ்காலத்தில் பார்க்கக்கூடிய கடவுள். அதனாலதான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் அது. Hallelujah. Hallelujah. 20 வருஷத்துக்கு முன்பாக 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணோம், இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி கேட்கும் பொழுது இந்த 20 வருடத்துக்கு
பின்பாக கடவுளால் போயிட்டு அதை சரி செய்ய முடியும். அந்த நிகழ்ச்சியை சரி செய்து நம் வாழ்க்கை முழுவதும் ஒரு செயினாக வந்துட்டு இருக்கிற அந்த விஷயத்தை கிளியர் பண்ண முடியும் அவரால். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது எத்தனை பேருக்கு கிளியராக புரியுது? புரியுது bro. ஓகே, ஒரு சிலருக்கு இன்னும் புரியல. நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். சரி, கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது பிதா சுதன் பரிசுத்தாவியானவங்க எங்கே இருந்தாங்க? இந்த உலகத்தில் இருந்தாங்களா, பூமியில் இருந்தாங்களா, மோட்சத்தில் இருந்தாங்களா, எங்கே இருந்தாங்க? பூமியில வெளியே மோட்சத்துல உண்மை. பூமியில என்ன பிரதர் குண்டக்க மடக்க கேள்வி கேட்குறீங்கன்னு பார்க்குறீங்களா? பூமிக்கு வெளியில இருந்தாங்க. காணாத உலகத்தில். ஓகே, இப்போ பூமி உருவாக்கப்பட்டது, மோட்சம் உருவாக்கப்பட்டது. அப்போ பிதா அதுக்கு வெளியில தான் இருந்திருக்கணும் இல்லையா? அவர் இது ரெண்டுக்கும் வெளியில இருந்து தான் உருவாக்குறார். மோட்சத்துக்குள்ள இருந்துட்டு மோட்சத்தை உருவாக்கல, பூமிக்குள்ள இருந்துட்டு பூமியை உருவாக்கல. கரெக்ட்? நான் சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட். பிரதர் ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் ஒரு பொருளை உருவாக்குறீங்கன்னா நீங்கள் பொருள் வெளியே இருந்தாலும் உருவாக்குறீங்க இல்லையா? ஒரு பொருள் அசம்பிள் பண்ணுறீங்க, அந்த பொருளுக்கு நீங்கள் வெளியில இருந்தால் அசம்பிள் பண்ணுறீங்க, ரைட்? பிதா உருவாக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் உருவாக்குறார் சிஸ்டர். ஸோ ஹீ இஸ் அவுட் சைட், ஹீ இஸ் கிரியேட்டிங் எர்த், ஹீ இஸ் கிரியேட்டிங் ஹெவன். ஓகே, இது கிளியரா? இது புரியலன்னா நம்ம கொஞ்சம் இந்த டாபிக் விட்டுறது நல்லது. புரியுது? இது வரைக்கும் புரியுதா புரியலையா? இப்ப பேசுனது புரியுது. ஓகே, அது புரிஞ்சிச்சுல, வெரி குட். அடுத்தது நம்ம காலங்களுக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து கடவுள் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்போ இந்த காலம் அப்படின்னா எப்போ ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியணும். பைபிளில் பார்க்குறோம் தொடக்கத்தில் இல்லையா? தொடக்கங்கள் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் அப்படி தான் இருக்குது. அதே போல் யோவான் அதிகாரத்துலையும் 1:1 தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? எப்பொழுது இந்த கடவுள் கிரியேஷன் ஆரம்பிக்கிறாரோ அப்போ தான் இந்த தொடக்கம் டைம் அப்போ தான் தொடங்குது. அதுக்கு முன்னால் டைமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா டைமே கிடையாது. டைம் எப்போ ஆரம்பிக்குது? எப்பொழுது மாற்றங்கள் உண்டாகிறதோ அப்பொழுதுதான் முதல்ல காலங்கள் தோன்றுகிறது, நேரம் தோன்றுகிறது. அப்போ இந்த பிகினிங் எப்போ உலகம் உருவாக்கப்படுகிறதோ அப்போதான் டைம் ஸ்டார்ட் ஆகுது. இஸ் தட் கிளியர்? கிளியர். கரெக்ட். ஓகே, கடவுள் இந்த காலங்களுக்கு முன்பே இருக்கிறார், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா இந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கு முன்பே அவர் இருக்கிறார். அவர் தான் முதல் இந்த கிரியேஷனை கொண்டு வரார். கிரியேஷன் உருவாக்கும் பொழுது அந்த மாற்றமே உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். பொறுமையாக அப்புறம் வீட்டில் போய் யோசித்து பாருங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ அப்போ பூமி இங்கே உருவாக்குறார். முதல் நாள் ஓகே ஒளியை உண்டாக்குறார். 2வது நாள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதை வெவ்வேறாக பிரிக்கிறார். தண்ணியை ஒரு பக்கம், நிலத்தை ஒரு பக்கம் ஆக்குறார். ஒன்றா பிரிச்சுட்டு வர்றார். Day 1, Day 2, Day 3, Day 4. ஓகே, Day 6 முடியுது. இப்போ இந்த 6 நாட்களையும் பிதாவால் நேராக பார்க்க முடியுமா? முடியாதா? ஏன்னா அவர் இதுக்கு அப்பாற்பட்டவர். Day 1 அவரால் பார்க்க முடியும், Day 2 பார்க்க முடியும், Day 3, Day 4, Day 100 பார்க்க முடியும், Day 2000 இயர்ஸ் பின்னால் வருதையும் எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ நான் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாவம் பண்ணினா இன்னைக்கு ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை மன்னிக்க முடியும். அதே நேரத்தில் அதனால் வந்த சைடு எஃபெக்ட் என்னுடைய வாழ்க்கையிலையும் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல போயிட்டு அதை கிளியர் பண்ணவும் கடவுளால் முடியும். ஏன்னா அவருக்கு எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் டஃப்பான ஒரு கான்செப்ட், ஆனால் நீங்கள் பொறுமையாக மெடிடேட். இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? புரியுது. ஓகே, இப்போ ஒரு 20 இயர்ஸ் மேலே நம்ம வாழ்க்கையில் ஒரு பயங்கர வேதனையான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நம்முடைய மனம் பயங்கரமாக ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இடம். இப்போ உள்மன காயத்துக்காக நம்ம ஆண்டோட ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் மேலே நடந்த அந்த நிகழ்ச்சியை போயிட்டு நம்முடைய மனதில் ஏற்பட்ட காயத்தை கிளியர் பண்ணி விட்றாரு. அதனுடைய சைடு எஃபெக்ட் எல்லாமே கிளியர் ஆகும். அதனால ஸோ ஜீசஸால் பின்னாலேயும் போக முடியும், முன்னாலேயும் போக முடியும். அதனால தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He can travel 2000 years before, he can go 2000 years forward also. Praise the Lord. Praise the Lord.
ஒண்டர்ஃபுல்லா இருக்கா இல்லையா? ஸோ wonderful. நாம் தெரியாமல் செய்து போன தப்பு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால நம்ம செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் விதைத்த விதையை சரி செய்ய முடியும் அவரால். ஆக்சுவலா சரி செஞ்சிட்டார் இல்லையா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. 1 பேதுரு 1:23. ஒன்று பேதுரு 1வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்படை அடைந்துள்ளீர்கள். இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வித்து மாறி போச்சு. தாய் தந்தையுடைய வித்துல நம்ம ஒரு புதிய வித்தாகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தையெல்லாம் நாம் புதுப்படைப்பாக இருக்கிறோம். பெற்றோர்களை நாம் மன்னிப்பு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் அது கிளியர் ஆகும். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இல்லை நாங்கள் எங்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தோம்னு சொல்கிறவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்காக சேர்த்து ஜெபிச்சுக்கோங்க. மற்றவங்க நம்ம ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் யுவர் ஐஸ். ஜெபிக்கலாம் பிரதர். ஒப்பு கொடு. ஆண்டவரே, இதோ என்னையும் என் மனைவி இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அது பாத்திரம் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா, நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வாய் என்று வேத வசனத்திலே எங்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கிறீர். இதோ நாங்கள் திருமணமான புதிதில் இதை தெரிந்து கொள்ளாமல் அப்பா ஒரு சாதாரண முறையில் குழந்தைகளை பெற்றெடுத்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம். குழந்தைகளை பெற்றெடுப்பது நீர் இந்த உலகத்தை உருவாக்கி மானிடர்களை உருவாக்கினீர். உம்முடைய படைத்தல் தொழில், உங்களுடைய கிரியேஷனில் நாங்கள் பங்கு பெறுகிறோம் என்ற ஒரு மகா உன்னத வேலையில் பங்கு பெறுகிறோம் என்ற அந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி யுத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி தூய்மைப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதற்காக நன்றி. எங்கள் கடந்த வாழ்க்கையை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் விதைத்த விதை எந்த பழுதாக இருந்தாலும் அப்பா உம்முடைய வார்த்தையினால் அதை நீர் புதுப்படைப்பாக மாற்றியிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இதோ எங்களை மன்னித்த அந்த நிமிடத்தில் எங்களுடைய தவறுதலினால் வந்த எல்லா சைடு எஃபெக்டும் எங்கள் குழந்தைகள் வாழ்க்கையை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுவோம். எல்லா பலவீனங்கள் நஸ்ரேன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வெளியேறட்டும். இப்பொழுது உடலில் உள்ள எல்லா பலவீனங்கள், எல்லா நோய்கள் இயேசுவ நாமத்தில் குணமாகும்படி கட்டளையிடுகிறோம். எங்கள் குழந்தைகளுடைய ஒவ்வொரு ஜீன்ஸும் இயேசு கிறிஸ்துவ வார்த்தையினால் புதுப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு டிஎன்ஏ மூலக்கூறுகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் புதுப்பிக்கப்படட்டும். Let their mind be renewed according to the word of God. In the name of Jesus we declare. Thank you, Holy Spirit. எல்லா உடல்நல குறைவுகள், ஜீன் வழியாக டிஎன்ஏ வழியாக வந்த எல்லா உடல்நல குறைவுகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் குணமாகும். Every sickness of autism, we break it by the power of the blood of Jesus. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவருடைய பிரெயின் புதுப்பிக்கப்படுமாறு கட்டளையிடும். Every sickness of the brain, we break it by the power of the blood of Jesus. Every bondage, we break it in the name of Jesus. By the power and authority in the name of Jesus, ஒவ்வொரு கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைக்கப்படட்டும். Thank you, my Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you. அப்பா, பாரம்பரியத்தில் வந்த எல்லா கட்டுகளும் இயேசு நாமத்தில் உடைக்கிறோம். We break it. We destroy it according to Galatians 3:13 and 14. We break every bondages in the name of Jesus. பாரம்பரியத்தின் வழியாக கடந்து வந்த எல்லா சாபங்களும் சாப கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முறியடிக்கிறோம். ஆண்டவரே, Thank you, Holy Spirit. Thank you, my Lord. குழந்தைகள் வாழ்க்கையில் வந்த அவருடைய மனதில் வந்த பலவீனங்கள், அவருடைய இருதயத்தில் ஏற்பட்ட எல்லா காயங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் குணமாகட்டும்.
இருதயத்தில் உள்ள புண்கள், மன நோய்கள், அதில் உள்ள எல்லா சீல்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதுக்கி எடுக்கிறோம் ஆண்டவரே. அவையெல்லாம் வேரோடு பிடுங்கி கடலில் எரிகிறோம் ஆண்டவரே. உடைய இரத்தத்தினால் அவருடைய உள்மன காயங்கள் கழுவப்படட்டும். பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பும். இதோ உடைய எக்ஸ்க்ரூஷியேட்டிவ் பெயினினால் அந்த உள்மன காயங்களை எல்லாம் கட்டுப்போடுகிறோம் ஆண்டவரே. இதோ உடைய தழும்புகளினால் ஒவ்வொரு உள்மன காயங்களும் குணமாகட்டும். அவையெல்லாம் கிருபைகளாகவும் வரங்களாகவும் கிருபைக்கு மேல் கிருபைகளாகவும் மாறுமாறு ஜெபிக்கிறேன். உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று கூறினீரே. அப்பா, எங்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரையும், இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிய குழந்தைகளையும் உடைய கிருபையினால் நீ நிரப்புமாறு ஜெபிக்கிறேன். Fill them with your grace, my Lord. எந்தெந்த இடங்களில் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார், எந்தெந்த உடல் உறுப்புகள் பலவீனமாக இருக்கிறதோ அன்றைய உடைய கிருபையினால் நீ நிரப்புமாறு ஜெபிக்கிறேன். Fill them right now, my Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Every sickness leave in the name of Jesus. பலவீனங்கள் இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும். பலவீனன் தன்னை பலவான் என்று கூறிக்கொள்ளட்டும் என்று கூறினீரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் அவர்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மை லார்ட். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி. ஆவியானவரே, நீர் செயல்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. And all of you are set free in the mighty name of Jesus. I declare and decree in Jesus' name. Amen. Praise the Lord.